யாரும் எதிர்பார்க்காத ஒரு தேர்தல் முடிவு வந்ததுனால எல்லாருக்குமே பிரச்சனை. ஃப்ளோர் டெஸ்ட்டில் இவர் காமிக்கணும்னா 118 காமிக்கிறதுக்கே இவருக்கு 12 பேர் தேவைப்படுறாங்க. காங்கிரஸ் வந்துச்சு 5, பாமக பேசுகிறாங்க. பாமக வந்தாங்கன்னா 4 வந்துடும். அப்போ 1 கூட இருக்கும். ஆட்சி அதிகாரம்னு வரும்போது என்ன வீசிக்க அது இதுன்னு பன்னீர்சு ஒரு அமைச்சர் ஆவார், சௌமியா ஒரு அமைச்சர் ஆவாங்க. என்ன கெட்டுப்போகுது அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்படி ஒரு வேளை வரலன்னா அவருக்கு சிக்கலாகிடும். 2 நாள் ஏதோ டைம் கொடுத்துருவாங்க போல் நிரூபிக்கிறதுக்கு. 5 நாள் அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி ஆகிடும்னு வச்சுங்களேன். பெரும்பான்மை நிரூபிக்கிற இடத்துல இருந்த ஆள் எவ்வளோ இருக்காங்களோ அதை வச்சு தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆப்சண்ட் ஆகி அதன் மூலியமாக நிரூபித்தா ஓகே நடைமுறையில். ஆனால் அந்த அரசுக்கு மரியாதையா? இதில் இன்னொன்றுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு 20 பேர் திமுக அதிமுக 20 பேர் ஆதரிச்சிட்டாங்க. அப்போ அவர் பெரும்பான்மை வாங்கிடுவார். அதுக்கப்புறம் தான் தகுதி இழப்பு அவர்களுக்கு நடக்கும். அதிமுகவில் காலையில் ஒரு குழப்பம் வந்துருக்கு. எடப்பாடி பழனிசாமி தலைமையை நீக்கணும்னு ஒரு வகையான ஒரு டீமும் அவைக்காவை ஆதரிப்போம் அப்படின்னு ஒரு முடிவும் பேசியிருக்காங்க. அது சி.வி. சண்முகம், எஸ்பி வர்மணி, தங்கமணி, இன்னும் முன்னணி தலைவர்கள், அந்த அளவுக்கு எடப்பாடிக்கு நெருக்கமானவர்களே இதில் இருக்காங்க. மெஜாரிட்டி இவங்களுக்கு கிடைக்கலன்னா இவர் ஆட்சியை நடத்திட்டு போகிறதுல ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒரு சிக்கல் இருக்கும். அதிமுக ஆதரவு கிடைச்சாலும் அதுக்கான ஏற்பாடும் பிளான் பியும் சேர்த்து தான் தாவேக்கா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வெளியில் பல விஷயங்கள் தெரியாது. இன்னும் பிளான் சிலாம் போயிட்டு இருக்குது. திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கலாமான்ற மாதிரி. 96 ஜெயலலிதாவை படுதோல்வி அடைய வச்ச அதே மக்கள் தான் 98 30 MP சீட்டை கொடுத்தாங்க. அதனால் ஜனங்க தான் முடிவு பண்ணுறது. இது போல் சூழ்நிலையில் உங்களுக்கு நான் ஆதரவாக இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி போனது ஒரு அரசியலாக பார்க்குறீங்களா இல்லை நட்பாக பார்க்க? ரஜினியே ஒரு பெரிய வியாபாரிங்க. அவருக்கு ரெட் ஜெயிண்ட்டும் வேணும், சன் பிக்சர்ஸும் வேணும். அது ரெண்டும் எங்கே இருக்குது? இவங்க கிட்ட தான் இருக்குது. அதனால் அங்கே தான் போவார். ரஜினி வாழ்நாள் பூரா வியாபாரி. நாங்கள் ரசிகலாக இருந்தாலும் எங்களையும் ஏமாற்றி தான் இருந்தேன். ஸோ விஜயின் முதல் கையெழுத்து எதுவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பெண்களுக்கு அனைத்து பெண்களுக்கு இலவச இதுன்னு சொல்கிறாங்க. கட்சி ஒன்றும் இல்லாமல் போன காலத்துலேருந்து தூக்கி நிறுத்திட்டு இருக்குது எடப்பாடி ஒரு ஆள் தான், தனிநபர் தான். 10 தோல்வி பழனிசாமின்னு இவங்க ஏன் பேர் வச்சாங்க? 10 தோல்விக்கு அப்புறமா ஒரு தோல்விக்கே உட்காந்துட்டு கண்ணீர் விட்டாதுன்னு எனக்கு ஒப்பாரி வச்சுக்கிறாங்க. இது வரைக்கும் இடி அது இது அதை மாற்றம் இதை பண்ண விட்ட மாட்டாங்க. அவர் போயிடுவார், இவர் போயிடுவார். எதாவது நடந்ததா? அதனால் பாஜகவிடம் கை கோப்பார்கள். அரசியல் ஏதோ ஒன்று பாஜகவில் வந்துடும், பாஜகவில் வந்துடும், தாவேகாவில் வந்துடும். விஜய் ஜெயிச்சா மிகப்பெரிய புரட்சின்னு சொல்லிட்டு நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க. அந்த புரட்சி நடந்திருக்கு. விஜய்க்கு நம் தமிழ் தொலைக்காட்சியின் சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப் அவர்கள். வணக்கம். வணக்கம். தேர்தல் முடிவு, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, தாவேக்காவுடைய தலைவர் முதலமைச்சராக இருப்பது உறுதியாகிவிட்டது. அவருடைய முதல் சவாலே கூட்டணி கட்சிகள் எப்படி ஆதரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போதிய இடம் 108 இடங்கள் பெற்றதுனால காங்கிரஸ் அதில் முந்திக்கிட்டாங்க அந்த ரேஸில். அது முதல் சவாலே வெற்றி பெற்றதாக கூட நம்ம கருதலாம். தொடர்ந்து யார் யார் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க? ஒரு சைடு திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி ஒட்டுமொத்தமாக அவருக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகை பேசியிருக்காங்க. இன்னொரு இது அதிமுகவில் 2 பிளவாக பிரிஞ்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய கருத்து நீங்கள் சொல்லுங்கள் முத்தலிப் சார். யாரும் எதிர்பார்க்காத ஒரு தேர்தல் முடிவு வந்ததுனால எல்லாருக்குமே பிரச்சனை. இன்னொன்று, எதிர்க்கட்சியாக திமுக அமர்கிறது. எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருந்த அதிமுக தொகுதிகளை இழந்துள்ளது. அப்போ ஒரு மாதிரியான நிலைமை. இவருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல. 106 108 அதில் சபாநாயகர் கிழக்கு கணக்கில் வராது. அப்போ 107 106. அப்போ ஃப்ளோர் டெஸ்ட்டில் இவர் காமிக்கணும்னா 118 காமிக்கிறதுக்கே இவருக்கு 12 பேர் தேவைப்படுறாங்க. காங்கிரஸ் வந்துச்சு 5, இன்னும் 7 பேர் தேவை. அந்த 7 பேரில் இது திருமாவளவன் 2, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2, 4 வந்துட்டாங்க. இன்னும் 3 தேவை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் வந்துடுவாங்க. பாமக பேசுகிறாங்க. பாமக வந்தாங்கன்னா 4 வந்துடும். அப்போ 1 கூட இருக்கும். சிபிஎம் இப்போ தெரியல எப்படின்னு. நாங்கள் பேசி சொல்கிறோம் அப்படி இப்படின்றாங்க. அது எப்படி இந்த விசிகா இருக்கக்கூடிய இடத்துல எப்படி பாமக சேரும்? அது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஏன்னா அது அன்புமணி அது சரியாக பதில் சொல்லலை. அவர் செய்தியாளர் கேட்கும்போது பதில் சொல்லாமல் நழுவிட்டார். ஆட்சி அதிகாரம்னு வரும்போது என்ன விசிகா அது இதுன்னு
நம்ம உங்கள் நண்பர் வன்னியரசு ஒரு அமைச்சர் ஆவார், சௌமியா ஒரு அமைச்சர் ஆவாங்க, என்ன கெட்டு போகுது ஆனால் நான் சொல்லுவாங்க. அதனால் அதெல்லாம் வந்து அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி ஆகிடும்னு வச்சிங்களேன். அப்படி ஒரு வேளை வரலன்னா அவருக்கு சிக்கலாகிடும். 2 நாள் ஏதோ டைம் கொடுத்துருவாங்க போல் நிரூபிக்கிறதுக்கு. 5 நாள் சரி, 5 நாளாக 2 நாளாக 3 நாள். இன்னொன்று சொல்லியிருக்காங்க முதல்வர் சார். அதாவது எப்படின்னா, அந்த சட்டமன்ற கூட்டம் நடக்கிற டைமில் அதிமுக வந்து இந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த சபையில் இருக்கக்கூடிய மெம்பரை வச்சு தான் வந்து அதில் யார் மெஜாரிட்டியோ அவங்க அதை ப்ரூவ் பண்ணாலே போதும், ஒரு ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். அதனால் வந்து என்னென்னா அதிமுக புறக்கணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் உண்மைதான். ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும்போது புறக்கணிச்சா எந்த இது இருக்காங்கன்றது தான். பெரும்பான்மை நிரூபிக்கிற இடத்துல இருந்த ஆள் எவ்வளோ இருக்காங்களோ அதை வச்சு தான் பண்ணுவாங்க. இந்த இதில் கூட 22 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் பண்ணி அப்புறம் 18 பேரோ 20 பேரோ தகுதி நீக்கம் பண்ணாங்க. செந்தில் பாலாஜி இவங்கெல்லாம் அந்த நேரத்தில் இருக்கிறவங்கள வச்சு தான் மெஜாரிட்டி ஓடிட்டு இருந்தது. ஆனால் ஒரு அரசு புதுசாக பதவி ஏற்கும் பொழுது எனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க பெரும்பான்மைன்னு நிரூபிக்க வேண்டிய இடத்துல இந்த மாதிரி ஆப்சண்ட் ஆகி அதன் மூலியமாக நிரூபித்தா ஓகே நடைமுறையில். ஆனால் அந்த அரசுக்கு மரியாதையா? தார்மீக ரீதியாக அது ஒரு இதுவாக இருக்காது. இல்லை, தீர்மானம் நடக்குது, அதில் இவங்க வெளியேறிட்டாங்க, அந்த தீர்மானம் ஜெயிச்சிடுச்சுன்னா வேறு விஷயம். இல்லை, ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் நடுவில் கொண்டு வராங்க, அப்போ யாராவது பண்ணால் ஓகே. ஆனால் ஆட்சி பொறுப்பு இருக்கும் போதே இந்த மாதிரி தான் போகிறாருன்னா அது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்றது. இதில் இன்னொன்றுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு 20 பேர் திமுக இருந்தோம் அதிமுக இருந்தோம் 20 பேர் ஆதரிச்சிட்டாங்க, அப்போ அவர் பெரும்பான்மை வாங்கிடுவார். அதுக்கப்புறம் தான் தகுதி இழப்பு அவர்களுக்கு நடக்கும். தகுதி இழப்பு நடந்தால் அவர்களையே நிற்க வச்சு கூட கட்சியில் சேர்த்து நிற்க வச்சு கூட இவர் ஜெயிக்கலாம். இந்த மாதிரி பல காரணிகள் இருக்குது. அரசியலில் எதுவும் நடக்கும்ல. இன்னைக்கு காலையில் ஒன்று பேசுனாங்க. ஆமாம், அது உங்கள்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன். அதாவது என்னென்னா, அதிமுகவில் வந்து மிகப்பெரிய ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அதாவது எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் எடப்பாடிக்கு வந்து எதிராக வந்து செயல்படுறாங்க. எடப்பாடி வந்து அந்த பதவியிலேருந்து இறக்கணும், அந்த கட்சியுடைய முக்கிய பொறுப்பை கைப்பற்றணும், இக்காரணத்து கொண்டு வந்து தாவேக்காவுக்கு வந்து ஆதரவு தரக்கூடாத நிலையை நம்ம இருக்கக்கூடாது, நாமளே வந்து அவருக்கு முழுமையான ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருந்தால் தான் நம்மளுடைய கட்சி இருக்க முடியும், கொஞ்சம் நஞ்ச இதெல்லாம் நம்ம பண்ணலாம். அதிகாரம் என்பது, ஏன்னா அதிகாரத்தையே அனுபவிச்சுட்டாங்க அதிமுகவில். இப்போ இருக்கக்கூடிய அந்த குரல் ஏற்படுகிற எஸ்பி வேலுமணி இருந்தாலும் சரி, சிவி சண்முகம் இருந்தாலும் சரி. ஸோ அது அதிகாரம் பலம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து தாவேக்கா எதிர்பார்க்காத தானே வந்து முன்னின்று ஆதரவு கொடுக்குறது, அது எப்படி செட் ஆகுமா அவங்களுக்குள்ள? அதிமுகவில் காலையில் ஒரு குழப்பம் வந்துருக்கு. எடப்பாடி பழனிசாமி தலைமையை நீக்கணும்னு ஒரு வகையான ஒரு டீமும், நம்ம வந்து இந்த குழப்பத்தில் தாவேக்காவை ஆதரிப்போம் அப்படின்னு ஒரு முடிவும் பேசியிருக்காங்க. அது சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, இன்னும் முன்னணி தலைவர்கள், அந்த அளவுக்கு எடப்பாடிக்கு நெருக்கமானவர்களே இதில் இருக்காங்க. அதான் இது. அப்போ இவர்கள் எல்லோரும் முடிவெடுத்தாங்க இவங்க வந்து தாவேக்காவை ஆதரிக்கலான்னு. அப்போ இந்த பேச்சுவார்த்தை எங்கேருந்து தொடங்குதுன்னா, ஜான் ஆரோக்கியசாமி, செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி, இப்படி தான் போகுது அப்படின்றாங்க. அப்போ இந்த மாதிரி நடக்கிற ஒரு இதில் வந்து ஓரளவு ஒரு 30-35 பேர் கலந்துக்குவாங்க, முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்லாம் காலையில் தகவல் சொன்னால் நான் கூட ட்வீட் பண்ணேன். அப்போ இந்த தகவல்கள் மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா, இல்லைங்க நீங்கள் முதல்ல பார்ப்போம், அது உறுதி ஆகலை, ஆனாலும் ஆதரவு மிஸ் ஆச்சுன்னா ஆதரவு கொடுக்குறது உறுதி, அதனால் இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதே ஒரு சாக்காக வைத்தே கட்சிக்குள்ளேயும் ஒரு அடுத்த மூமெண்ட்டு போகிறதுக்கான ஏற்பாடும் போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி காலையில் இவங்க காங்கிரஸ் ஓடி வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க. திருமாவளவன் வெளியில் சொல்லியிருந்தானா உள்ளூரை சிபிஎம் சிபிஐடியும் அவரே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அதனால் அங்கே வர்ற எண்ணிக்கை இதெல்லாம் வரும்பொழுது பார்த்தால் மெஜாரிட்டி இவங்களுக்கு கிடைக்கலன்னா இவர் ஆட்சியை வந்து நடத்திட்டு போகிறதுல ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒரு சிக்கல் இருக்கும். இப்போ நாளைக்கே சிபிஎம் சிபிஐ நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோன்னு பண்ணால் என்ன பண்ணுவீங்க? அந்த நேரத்தில் போய் தொங்கிட்டு இருக்க முடியாது. அதனால் அதிமுக ஆதரவு கிடைச்சாலும் அதுக்கான ஏற்பாடும் பிளான் பியும் சேர்த்து தான் தாவேக்கா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வெளியில் பல விஷயங்கள் தெரியாது. இன்னும் பிளான் சிலாம் போய்கிட்டு இருக்குது.
திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கலாமான்ற மாதிரிலாம் அது நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. 2.5 வருஷம் வந்து நீங்கள் இருங்க, நாங்கள் 2.5 வருஷம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அதோட முடிச்சு விட்ற வேண்டியதான் 2 பேரையும். ஏன்னா விஜய் தான் பெரிய ஆளுன்ற மாதிரி ஆகிடும். ஆமாம், இப்படி தான் வெஸ்ட் பெங்காலில் நடந்தது. அதனால் அந்த முடிவு நோக்கி நகர மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் போகுது. ஏசியங்கள் சில இடங்களில் ரகசிய பேச்சுவார்த்தைகள், சில இடங்களில் உண்மையாகவே நடக்குது. அதை நம்ம பதிவு பண்ணும்பொழுது அது வெளியில் வரமாட்டேங்கல, அதோட முடிஞ்சு போயிடுது. அப்போது இந்த மாதிரி கூட நடக்குமா அப்படின்ற உண்மையை பதிவு பண்ணும் பொழுது இந்த மாதிரி கூட நடக்குமான்னு கேட்குறவங்க அது நடக்கலன்னு பார்த்தியா நாங்கள் தான் சொன்னோம்ல நீ எப்போவுமே இப்படி தான் அப்படின்ற மாதிரிலாம் போகுது. அதனால் பார்ப்பேன். என்ன ஆனால் வந்து தெளிவாக இருப்பாங்க. அதிமுகவும் சரி திமுகவும் சரி இந்த எக்காரணத்தை கொண்டு வந்து விஜய்க்கு அந்த ஆதரவு இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ இருக்க சீட்டு ஒன்று கூட நம்ம வரமாட்டோன்னு அந்த பயம் இருக்குல்ல. அந்த பயன்றதை விட விஜய்க்கு ஆதரவாக போயிடுன்ற மாதிரிலாம் இல்லை. ஏங்க நீங்கள் நான் ஜெயலலிதாவை 91 தூக்கி கொண்டாடின மக்கள் தான் 96 தூக்கி எறிஞ்சாங்க. 96 2001 வரைக்கும் நல்ல ஆட்சி பண்ண கலைஞரே 2001 பாஜக கூட போனதுனால தூக்கி எறிஞ்சாங்க. 2006 to 2011 ரொம்ப மோசமான ஆட்சி நடத்தின 2G வழக்குன்னு பல வழக்கில் மாட்டின கலைஞரை தூக்கி திமுக 3வது எடுத்து போட்டாங்க. அதனால் மக்கள் நினச்சா ஒருத்தரை ஏற்றியும் வைப்பாங்க, தூக்கியும் போட்டுருவாங்க. எம்ஜிஆருக்கு 77 பெருவாரின்னு ஆதரவு கொடுத்தவங்க தான் காங்கிரஸ் திமுக சேர்ந்தவொன்னே 37 MP தொகுதியை தூக்கி திமுக கூட்டணி கொடுத்தாங்க. 96 ஜெயலலிதாவை படுதோல்வி அடைய வச்ச அதே மக்கள் தான் 98 30 MP சீட்டை கொடுத்தாங்க. ரஜினி வந்து பிரச்சாரம் பண்ணியும். அதனால் ஜனங்க தான் முடிவு பண்ணுறது. ரஜினின்னு சொன்ன பிறகு தான் அன்றைக்கி முக ஸ்டாலின் அவர் வீட்டில் போய்ட்டு இல்லத்தில் சந்தித்து ஆறுதல் கூட்டியிருக்காரு. எல்லா விஷயத்திலும் நம்ம வந்து இதுபோல் சூழ்நிலையில் வந்து உங்களுக்கு நான் ஆதரவாக இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி போனது ஒரு அரசியலாக பார்க்குறீங்களா இல்லை நட்பாக பார்க்குறீங்க? ரஜினி ஒரு பெரிய வியாபாரிங்க. அவருக்கு ரெட் ஜெயிண்ட்டும் வேணும், சன் பிக்சர்ஸும் வேணும். அது ரெண்டும் எங்கே இருக்குது? இவங்ககிட்ட தான் இருக்குது. அதனால் அங்கே தான் போவார். ரஜினி வாழ்நாள் பூரா வியாபாரி. நாங்கள் ரசிகர்களாக இருந்தாலும் எங்களையும் ஏமாற்றி தான் இருந்தார். நான் அரசியலுக்கு வருவேன், இதோ வருவேன், அதோ வருவேன், எனக்கு அரசியல் வேணாம், உங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்குங்க, எனக்கு ஒரு துளி காசு கொடுத்த, ஒரு துளி வேர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்த இந்த தமிழ் மக்கள் நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன். என்ன அதை பண்ணிக்கிறாரு? பாட்டில் தான் பாடியிருக்காரு, பாட்டு தான் பாடிக்கிறார். அதனால் அவர் ஒரு நல்ல மனிதர். அவர் வியாபாரின்னு சொன்னல, அந்த வியாபார நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அவருடைய நடவடிக்கைகளை மாற்றிக்குவார். அப்பப்போ தான் லைம் லைட்டில் இருக்கணுன்றதுக்காக இந்த புது பட டைரக்டரில் கூப்பிடுவார், பாராட்டுவார், கதை ரெடி பண்ணுங்கன்னுவார், அது இதுன்னு பண்ணிக்குவார். சினிமா வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி தென்படுவார். சினிமா இப்போ வந்தோடனே அதோட போயிடுவார். மறுபடியும் அடுத்த படம் வரும்போது ப்ரமோஷன் வேலைகள். அதனால் அவர் இப்படி தான் அவர். ஸோ விஜயின் முதல் கையெழுத்து எதுவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பெண்களுக்கு அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச இதுன்னு சொல்கிறாங்க, அதுவாக இருக்கும். இந்த உரிமை தொகைலாம் என்ன பண்ண போகிறான்னு தெரில. 200 யூனிட் மாதன்றதெல்லாம் என்ன ஆகும் தெரில. ஆமாம், அதெல்லாம் போட்டாருன்னா முடிஞ்சிடும் கதை. அதனால் இதுதான் இருக்கும். அப்புறம் அந்த இது சகோதரனா ஏதோ ஒன்று சொன்னார், தாய்மாமன் சீர், அந்த மாதிரி ஏதாவது போடுவார். இல்லாட்டி வேறு ஏதாவது யூனிக்காக ஏதாவது பண்ணால் கூட பண்ணுவாங்க. சென்டிமெண்ட்டாக ஏதாவது எல்லாருடைய கவனத்தையும் வந்து அவருடைய எல்லா எதிர்பார்ப்பும் வந்து விஜய் நோக்கி தான் இருக்குது. ஜெயிச்சவங்களை நோக்கி தானேங்க இருக்கும், தோற்றவங்களை யார் தெரியும் பாப்பா. உலகமே இப்போ இந்த இதுலேயே பாருங்கள், பலரும் எல்லோருமே ஒரு கருத்து கணிப்பு வச்சுருந்தாங்க. யாரும் ஒருத்தர் 2 பேர்லாம் சொல்லு, பெரும்பாலும் சொன்னாங்க. அதில் ஒரு டீமு டிஎம்கே ஜெயிக்குன்ற மாதிரி ஒரு டீம் போயிட்டு இருந்தது. ஆனால் சில பேர் வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேரையும் பிடிக்காதுன்னு தாவேகா ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 3 வருஷம் திமுக ஜால்ரா தட்டி திமுக பத்திரிகையாளராகவே ஆயாச்சு. 4வது வருஷத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாறி இருந்தாச்சு. 5வது வருஷத்தில் வேறு வழி இல்லாமல் இந்த சைடு பிஜேபி ஆதரிக்க முடியாததுக்காக வேறு வழி இல்லாமல் பேசினவங்களாம் இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜிஸ்டாக புகழப்படுறாரு. அதனால் அந்த மாதிரி தான் பாஜக பத்திரிகையாளர் ஒருத்தர் பாஜகவே இருந்தார். அவர் கடைசி நேரத்தில் அவர் தாவேகாவுக்கு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு ஏதோ பேசிட்டு பண்ணி தான் இப்போ அவர் வருது. இன்னொருத்தர் வேறு வழி இல்லாமல் இந்த டிஎம்கே போலீஸ் குடும்பம் அதெல்லாம் போனார், ஏதோ ஒரு இதுக்காக அங்கே போனார். இன்றைக்கி அவர் கண்டபடி பேசியிருந்தார். இன்றைக்கி நடந்தது 200 சீட்டு 300 சீட்டுலாம் சொல்லியிருந்தார். அப்போ அதை கேட்கலாமா? 200 சீட்டு நீங்கள் அதே வரல, 108 தான் வந்துச்சான்னு. அதனால் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அந்த மாதிரி இது நடக்கும். கணிப்புகள் எல்லோருடைய கணிப்புகளும், அதாவது பொதுவாக ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகள் ஒரு விஷயங்களை இந்த மாதிரி பார்க்குறவங்க அனலிஸ்ட்டுகள் இந்த விஷயங்களை பார்க்குறவங்க கணிக்கிற கணிப்பை மக்கள் தடவை பொய்யாக்கியிருக்காங்க. அதனால் மக்களை வந்து நீங்கள் கணிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில்.
அதுதான் விஷயம் தவிர இவங்க அதிகமாக கஷ்டப்பட்டு 235 தொகுதிகளில் சரி, இந்த பிரச்சனையில் வந்து எடப்பாடி வந்து இவங்களோட இணக்கமாக செயல்படுவாரா இல்லை அவர் அது பிடிவாதமாகவே இருப்பாரா? எடப்பாடி இது வரைக்கும் பிடிவாதமாக இருக்கார். பிடிவாதம் எதுவுமே யாருக்கு நஷ்டம்? அதிமுக தான் நஷ்டம். முதல்ல அவருக்கும் நஷ்டம். தலைமையை மாற்றுறதுக்கு அவருடைய பிடிவாதமே காரணமாக இருக்கும். அதிமுக மாற்றப்படுவாரா? இப்போ போர் மேகங்கள் அப்படி தான் நகர்ந்துகிட்டு இருக்குது. இதை சாக்கா வச்சு அவரை நகர்த்தலாம்னு கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்களெலாம் ஒன்று தெரியணும், கட்சி ஒன்றும் இல்லாமல் போன காலத்துலேருந்து தூக்கி நிறுத்திட்டு இருக்குது எடப்பாடி ஒரு ஆள் தான், தனிநபர் தான். 10 தோல்வி பழனிசாமின்னு இவங்க ஏன் பேர் வச்சாங்க? 10 தோல்விக்கு அப்புறமும் ஒரு தோல்விக்கே உக்காந்துட்டு கண்ணீர் விட்டாதுன்னு எனக்கு ஒப்பாரி வச்சுன்னுக்கிறாங்க, இலை உழுந்த மாதிரி. 10 தோல்வியிலையும் உங்களுக்கு எந்த இடத்துலையும் அவர் ஒன்றும் சோர்ந்து போல் உறுதியாக நின்று கட்சியை வழிநடத்திட்டு இருக்காரு. இது வந்து வாக்கு அதே வாக்கு வாங்கியிருக்காங்க. தோல்வின்றது தான் இன்னும் ரெட்டையில் ஒன்றும் அழிஞ்சு போகல, அதே மக்கள்கிட்ட இருக்குது. சூழ்நிலை மாறும் பொழுது அவங்க இங்கேருந்து அங்கேருந்து பிடிக்கி ஓட்டை போட்டிருக்காங்க. அங்கே இஸ்லாமியர்கள் வாக்கு அதிகம் திமுக, அது அப்படியே விழுந்திருக்கு. இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து மைனஸ் அவர் எடப்பாடிக்கு. மற்றபடி அதிமுக இது ஜெயிச்சிருந்தா இன்றைக்கி எடப்பாடி தான் மிகப்பெரிய ஆளுமைன்னு கொண்டாடி இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாருமே அவர் தலைமையை ஏற்றுட்டு போயிருப்பாங்க. தோற்றதுனால அது நடக்கும். தோத்தா உள்ளுக்குள்ளே கட்சிகளே இருக்கும். நிச்சயமாக வந்து அப்படி ஒரு பிரச்சனைனா அவரை மாற்றிடுவாங்க. தேர்தலில் அவர் போட்ட எஃபர்ட் அவ்வளோ இதுங்க. அவர் ஒரு ஆள் தான் கிட்டத்தட்ட 325 தொகுதிகள், அதாவது 234 தொகுதியை 325 முறை அவர் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காரு. இல்லை, அவர் வந்து சப்போஸ் அந்த தலைமை பண்புலேருந்து விலகிட்டாருன்னு வச்சுங்களேன், அது இப்போ அடுத்த கட்டத்துக்கு யார் வருவாங்க? எஸ்பி வேலுமணி அவர் தான் வந்து கட்சியை நகர்ந்துட்டு இருக்குது. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தான் 2 தலைவர்களாக உருவெடுத்துள்ளார்கள். மறுபடியும் வந்து இந்த இணை ஒருங்கிணைப்பாளர்னு வந்துடுமா இல்லை பொதுச் செயலாளர்னு வருமா? பொதுச் செயலாளர் நோக்கி தான் நகருவாங்க. ஆனால் கட்சி ஒரு மாதிரி பிளவுப்படும், அந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்க தான் பேச்சுவார்த்தைலாம் போய்கிட்டு இருக்குது. அதனால் சரி, இது ஒரு சைடு இருக்கும்போது இப்போ இந்தியா கூட்டணின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க வந்து முதல்ல அது கை தூக்கி பிடிச்சவர் வந்து ஸ்டாலின் அவர்கள். இப்போ அந்த ஸ்டாலின் திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வந்து விலகியதுனால திமுகவுடைய நிலைப்பாடு மாறுமா? எப்படி மாறாத அப்படியே சைலண்டாக இருப்பாங்க? இந்தியா கூட்டணி இப்போ எங்கெங்க இருக்குது? மம்தா பானர்ஜி அதில் இல்லை, அந்தம்மா ஏற்கனவே ஸ்டாலினை திட்டுது. அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லை, யார் இருக்கா? இப்போ யாருமே இல்லை. இப்போ சரி, திமுகவுக்கு வந்து மத்தியில் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் தேவை அப்படின்னு இருக்கும்போது மீண்டும் வாஜ்பாய் அந்த நிலைமை வந்து திரும்பமா? நான் ஒன்று கேட்குறேன், சொல்லுங்கள். இது வரைக்கும் இடி அது இது அதை மாற்றம் இதை பண்ண விட்டா மாட்டாங்க. அவர் போயிடுவார், இவர் போயிடுவார். எதாவது நடந்ததா? எதுவுமே நடக்கலை. அப்புறம் அவங்க மத்தியில் ஆதரவு இருக்க தானே செய்யுது. அப்புறம் என்ன புதுசாக வேறு ஆதரவு? அதனால் வந்து பாஜகவிடம் கை கோப்பார்கள். கை கோத்தானே இருக்காங்க. மறைமுகம் இந்த இதெல்லாம் இல்லை, மறைமுக கை கோர்ப்பு இப்போ டைரெக்டாக வருவாங்க. அவங்களுக்கு தேவை வேலை ஆகணும்ல, மறைமுகம் கை கோத்துறாங்க. அப்போ மந்திரி சபையில் இடம் வருவாங்களா? சொல்ல முடியாது. ஒரு வேளை காங்கிரஸ் இப்போ வெளியே போயிடுச்சு, அதிமுக தாவேக ஆதரிக்குதோ வச்சுக்க, அப்போ பாஜகவுக்கு என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக இவர்கள் இங்கேருந்து அங்கே போவாங்க. அவங்களுக்கு லாபம் தானே, 22 எம்பி கிடைக்கிறது. கண்டிப்பாக. ஆனால் நீட்டு டீலிமிட்டேஷன் அதெல்லாம் புதிய கல்வி வருது, அதையெல்லாம் மறந்து இஸ்லாமியர் பாதுகாப்பு பாஜக உள்ளே வந்துடும். அதனால் பல பிரச்சனைகள் இருக்குது. அரசியல் எது ஒன்று பாஜக உள்ளே வந்துடும், தாவேகா உள்ளே வந்துருச்சு. ஆனால் அவங்க எதிர்கால அரசியலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்க இது வரைக்கும் வந்து அதிகாரம் இல்லாமல் இருந்ததில்ல. அப்போ மத்திய அரசில் கண்டிப்பாக கை கோர்றதுக்கான 100% வழியாக இருக்குன்றீங்க. அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாதுங்க, எப்படி வரும்? முதல்ல அதிமுக நிலைப்பாடு எடுக்குதுன்னு பார்க்கணும். அதை பொறுத்தவரை தான் இருக்குது அடுத்த நகர்வு, திமுகவுடைய அடுத்த நகர்வு. நிச்சயமாக நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்களுடைய கணிப்பு இது வரைக்கும் வந்து தவறுதில்லை. நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து என்ன சொன்னாங்கன்னா புரட்சி எது வேணா நடக்கும் அப்படின்னு தான் பேசியிருந்தீங்க. அவர் தான் வருவார் அப்படின்னு நம்ம பேசலை. எது வேணா நடக்கலாம், நடந்தால் விஜய் ஜெயிச்சா மிகப்பெரிய புரட்சின்னு சொல்லிட்டு நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க. அந்த புரட்சி நடந்திருக்கு. விஜய்க்கு வந்து நம் தமிழ் தொலைக்காட்சியின் சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். நன்றி.